Hello friends, intraoral retainer அதாவது ஒரு ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா ட்ரீட்மெண்ட் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரீட்டைனர் மாதிரி ஒரு 1 year to 1.5 year வந்து இன்ட்ராவோரில் நம்ம வியர் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டன்ஷன் பர்பஸ்க்காக உங்களோட ஆர்த்தோடான்டிஸ்ட் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சரிங்களா? அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட், அதாவது பல்லோட பேக் சைடில் ஒரு மெட்டல் போர்ஷன் மாதிரி நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி விடுவாங்க. சரிங்களா? இல்லை அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரே மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு கொஞ்ச நாளைக்கு கண்டினியூஸாக யூஸ் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நைட் டைம் மட்டும் யூஸ் பண்ண சொல்லிட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க. இது எதுக்காகனா ரிட்டன்ஷன் பர்பஸ். ஆக்சுவலி ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்டில் நமக்கு தேவையான டிசைரபிள் பொசிஷனுக்கு நம்மளோட டூத்தை வந்து மூவ் பண்ணுவாங்க. இந்த ரிட்டன்ஷன் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற பொசிஷன் ரிலாக்ஸ் ஆகாமல், அதாவது அந்த பொசிஷன் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது. சரிங்களா? ஸோ அந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பொசிஷனை இருக்கிற டூத் பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிட்டன்ஷன் பர்பஸ். இந்த ரிட்டன்ஷன் பர்பஸில் வந்து என்ன சொல்கிறது, ஹோல்ட் பண்ணுறதுக்கான டைப்ஸ் தான் வந்து நான் இப்போ சொன்னது. ஐதர் ஒரு மெட்டல் மாதிரியோ இல்லை ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ட்ரே மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் ஒரு சின்ன என்ன சொல்கிற அவேர்னஸ் பதிவு தான். ஸோ இந்த ரீட்டைனை வந்து மோர் தென் 1 year வந்து இருக்கும். அதாவது இந்த மெட்டல் பீஸ் மாதிரி பேக் சைடில் வந்து அட்டாச் பண்ணுறது. யூஸ்வலாக வந்து ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு மெட்டலாக இருந்தாலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நிக்கல், டைட்டானியம் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிற சேஃபஸ்ட் மெட்டல் தான் வந்து இன்ட்ராவோரில் நான் எப்போவுமே டென்டிஸ்ட் ப்ளேஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் எரோஷன், இந்த துரு பிடிக்கிறது அந்த மாதிரி விஷயத்துக்காகலாம் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஒன் திங் இஸ் உங்களோட ஹைஜீன், ஒரு ஹைஜீனை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும். சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ராவோரல் ரீட்டைனரில் லாஸ்ட்டு பதிவு போஸ்ட் பண்ணியிருந்ததில் ஒரு பர்சனோட ஒரு டவுட், ஆக்சுவலி அவங்களோட ரீட்டைனர் வந்து பிரேக் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரேக் ஆகிடுச்சு சின்ன போர்ஷன் அந்த மாதிரி அப்படின்னா யூஸ்வலாக உங்களுக்கு ப்ரீதிங் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து உங்களோட ஜென்ரல் ஃபிசிஷியனை கன்சல்ட் பண்ணணும். அது நல்லது. இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து நார்மல் பவல் மூமெண்ட்ஸ் மூலமாகவே வந்து நமக்கு அது ரிமூவ் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த ரீட்டனை வந்து உடையுது அப்படின்னா ஒன்று ரொம்ப வருஷமாக வந்து நீங்கள் போட்டிருக்க மாதிரி கண்டிஷனாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு ஃபுட்டை நட்ஸ் கிராக் பண்ணுறதோ இல்லை பாட்டில் ஓப்பன் பண்ணுறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டென்டல் டூத்தை வந்து ஒரு ஹார்ம் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஹேபிட் ஏதாவது ஒன்று கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது கிளிப் ஏதாவது டேமேஜ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஆக்சிடென்டலாக வந்து சின்ன பீஸை வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? இப்போ நீங்கள் ரீட்டைனர் ப்ளேஸ் பண்ணியிருக்கிற ஆளாக இருந்தால் ஒன்றும் இல்லைங்க, 6 months ஒன்ஸ் ஒரு டென்டல் விசிட் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ரீட்டைனர் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கா, இல்லை ரிமூவ் பண்ணிக்கலாமா, இல்லை இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாமா, உங்கள் ஓரல் ஹைஜீன் அந்த கிளிப் இருக்கிற இடத்துல நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது எல்லாமே வந்து உங்களோட ஜென்ரல் டென்டிஸ்ட் ஒரு ஆர்த்தோடான்டிஸ்ட் ஒரு வாட் எவர் மேபி த டென்டல் ஸ்பெஷலிஸ்ட் அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ரீட்டைனர் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்ப வந்து இன்னொரு ரீட்டைனர் கூட ப்ளேஸ் பண்ணி விடுவாங்க. இல்லை அப்படின்னா இது போதும் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன்ஸும் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவோட ஃபுல் பதிவு. ஸோ இது வந்து என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் இயர், அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு டென்டல் கன்சல்டேஷன் இம்பார்ட்டண்ட் அப்படின்றது தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவு பண்ண விருப்பப்படுறேன். ஸோ ஒரு ஹைஜீன் அஸ் வெல் அஸ் ஜென்ரல் ஹைஜீன் ரிலேட்டடாக உங்களோட டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அதுக்கான பதில் கிடைக்கும். அது தேவைப்பட்டதுன்னா அது ஒரு வீடியோ கூட நான் ஷூட் பண்ணி போடுவேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த queries are welcome regarding dentistry. This is Dr. Bhothini from My Dental World YouTube channel. Keep supporting our channel. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுற தகவல்கள் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.